Hello friends, welcome back to DS Fashion Designing channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல crunchies தான் மேக் பண்ண போறோம் டபுள் லேயர்ல. இதுக்காக நான் ஒரு கிளாத் எடுத்துர்க்கேன். அதோட width வந்து பாத்தீங்கன்னா 20 cm, length வந்து 50 cm ல எடுத்துர்க்கேன். இப்போ வந்து ரைட் சைடு உள்ள போணும், ராங் சைடு வெளியில இருக்கணும். இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச்க்கு ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா சேஃப்டி பின்னோ இல்லாட்டி லூப் டர்னரோ யூஸ் பண்ணி நம்மளோட ரைட் சைடு வெளியில எடுத்துட்டு வந்துருங்க. இது வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரா வந்துரும். ஏன்னா நமக்கு நிறையவே கேப் இருக்கு. இந்த நாட்ல எல்லாம் நம்மளுக்கு திரும்பாது அப்படிங்கிறதுனால நம்ம அந்த லூப் டர்னர் யூஸ் பண்ணி டர்ன் பண்ணுவோம். இது ஜஸ்ட் வந்து பெரிய கேப்பா இருக்கிறதுனால நல்ல ஒரு பெரிய சைஸ் சேஃப்டி பின்னை வச்சு நீங்க டர்ன் பண்ணீங்கனாலே உங்களால ஈஸியா டர்ன் பண்ணிட முடியும். டர்ன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரைட் சைடு வெளியில வந்துருச்சு. இப்ப அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த பக்கம் 1/2 இன்ச்சும் இந்த பக்கம் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணி எடுத்து அது மேல வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு நடுவுல வந்து நம்ம எலாஸ்டிக் வந்து கோக்க போறோம். அந்த எலாஸ்டிக்கோட லென்த் ஒரு 10 to 15 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்க வந்து நாட் போடுறீங்க அப்படின்னா ஒரு 15 சென்டிமீட்டர் எடுத்துக்கோங்க. இல்ல சாதாரணமா அந்த எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணிட்டே நீங்க பண்ண போறீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எடுத்தா கூட போதும். இப்ப இந்த எலாஸ்டிக்க ஒரு சேஃப்டி பின்ல இந்த மாதிரி கோத்துட்டு சென்டர்ல நம்ம தச்சு முடிச்சோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து கோத்து எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரி கோத்துட்டு இந்த எலாஸ்டிக்க வந்து கடைசியா முடிக்கும் போது நான் வந்து இன்னைக்கு முடிச்சுதான் போட போறேன். அது வந்து நீங்க என்னதான் பண்ணாலும் அதாவது அந்த எலாஸ்டிக்கா பிஞ்சு போற வரைக்கும் பிரியாம இருக்கும். நீங்க வந்து அந்த மாதிரி இல்லாம ஸ்டிச் பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா ரஃப் போட்டு ஸ்டிச் பண்ணாலுமே பிரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம நல்லா முடிச்சு போட்டுட்டீங்கன்னா ஸ்ட்ராங்கா நின்றும். அதுக்கப்புறமா இந்த சைடோட எட்ஜையும் அந்த சைடோட எட்ஜையும் உள்ள வெளியே வச்சு இன்சர்ட் பண்ணி அந்த ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு இந்த ஓரம் ஃபுல்லாமே வந்து பினிஷிங் பீஸா இருந்ததுனால நான் அந்த ஓரங்களை வந்து ஸ்டிச் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த ஓரங்கள் வந்து பினிஷிங் பீஸா இல்லாம நீங்க கட் பண்ண பீஸா இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியோ இல்ல சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியோ அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னோடது வந்து அது பினிஷிங் பீஸா இருந்ததுனால நான் அந்த ஓரத்தை வந்து ஸ்டிச் பண்ணல, டைரக்டா இந்த இடத்துக்கே வந்துட்டேன். இப்போ இந்த இடத்த நம்ம ஓபன் வச்சோம் பாத்தீங்களா, அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த இடத்த வந்து ரெண்டா மடிச்சு அந்த பக்கமும் இந்த பக்கமும் மடிச்சு அதுல சென்டர்ல இருந்து தச்சுட்டே வாங்க. லைட்டா இந்த மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி தச்சுக்கோங்க. நான் இப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி வச்சிட்டீங்களா, லைட்டா எலாஸ்டிக் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டே இந்த மாதிரி ரவுண்ட் ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுங்க. ரொம்ப சூப்பரா டபுள் லேயர்ல உங்களுக்கு ஒரு ஹேர் பேண்ட் ரெடி ஆயிடும். இது வந்து நீங்க நம்ம கைக்கெல்லாம் கூட போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர்ல பண்ணிருப்பேன். இந்த மாதிரி நிறைய ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத்தஸ் தான் இருக்கு அப்படின்னா கூட நீங்க இது ஈஸியா மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம்.